ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒன் டே குக்கிங் விலாக் தான். என்னோடய கிட்ஸுக்கு நான் இந்த மாதிரி தான் ரொம்ப ஹெல்த்தியாக லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ்லாம் செஞ்சு கொடுப்பேன். அதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முளைக்கட்டின பச்சை பயிறு தான் அவிச்சு கொடுக்க போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா நாளே ஊற வச்ச பச்சை பயிரை தண்ணியை மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் சேர்த்துக்கலாம். ஹாட் பாக்ஸில் சேர்த்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு நாள் ஃபுல்லாக. அடுத்த நாள் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா அது நல்லா முளைக்கட்டி வந்திருக்கும். இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு இட்லி குக்கரில் நான் 3 சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கிட்டேன். அது மேலே இட்லி பிளேட்டில் இந்த பச்சை பயிர் வச்சுக்கலாம். இப்போ சக்கரவள்ளி கிழங்கும் வெந்து வந்துடும், பச்சை பயிரும் ஒரு 10 மினிட்ஸில் குக் ஆகிடும். இதை இப்போ மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் நல்லா வெந்து வந்துருச்சு. இது கூடயே நான் இன்றைக்கி முட்டைக்கோஸ் அடை செய்ய போகிறேன். இந்த முட்டைக்கோஸ் அடை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 4 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். இது ரொம்ப ஹெல்த்தியான அடை, கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது கூடயே சாப் பண்ண கேரட் சேர்த்துக்கிறேன். முட்டைக்கோஸ் நான் 2 கப் அளவு எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஆனியன், இது கூட 100 கிராம் அளவு வீட்டில் செஞ்ச பன்னீர், இது 100 கிராம் அளவு எடுத்திருக்கேன். அதை நல்லா இந்த மாதிரி உதிர்த்து எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம இந்த முட்டைக்கோஸ் ஆனியனோடு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடயே வேக வச்ச அரை உருளைக்கிழங்கு மட்டும் துருவி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் குழந்தைங்க சாப்பிட்றனால பச்சை மிளகாய் சேர்க்கலை. கொஞ்சமாக மிளகாய் தூள் காரத்துக்கு சேர்த்துக்கிறேன். இது கூடயே மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். லைட்டாக லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நம்ம கை வச்சு நல்லா பெசரி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே தேவையில்லை. ஆனியனில் உள்ள தண்ணி, லெமன் இது எல்லாமே போதுமானதாக இருக்கும். இதை நல்லா இப்போ சப்பாத்தி மாவாட்டம் உருட்டி எடுத்துக்கலாம். வேணுன்னா உங்களுக்கு ட்ரையாக இருந்தால் லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. எனக்கு இன்றைக்கி கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு குட்டி குட்டி பாலாக எடுத்து உருட்டிக்கோங்க. இப்போ ஒரு தோசை தவா ஹீட் பண்ணிக்கலாம். அதில் நான் இன்றைக்கி லைட்டாக நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டைக்கோஸ் பால் அதில் இந்த மாதிரி அடை மாதிரி தட்டிக்கலாம். கல் நல்லா ஹீட்டாக இருக்கணும். இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு இதை ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்து வந்துருச்சு. இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான முட்டைக்கோஸ் அடை ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி என்னோடய குழந்தைங்களோட பிரேக்ஃபாஸ்ட் தான். பச்சை பயிறு முளைக்கட்டினது, சக்கரவள்ளி கிழங்கு, முட்டைக்கோஸ் அடை. ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறது ரொம்ப நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சிம்பிளாக இருந்தனால நான் முருங்கைக்கீரை பொடி செய்கிறதுக்காண்டி முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிட்டு நிழல்லையே காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அதை லைட்டாக வறுத்துக்கிறேன். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம்.
நம்மளோட லஞ்ச் ரெசிபிலாம் சிம்பிளாக இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சு வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம ஸ்கூல் கிளப்பும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை ஓரளவு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நல்லா வறுபட்ட முருங்கைக்கீரை இலைகளை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பொடி ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. இப்போ அதே கடாயை நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். ஒரு டிஷ்யூ வச்சு கொஞ்சம் கொஞ்சம் துகள்கள் இருக்கிறத தொடச்சி எடுத்துக்கலாம். இதில் 1 கப் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அதே கப்பால் 1 கப் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இது 100 கிராம் கப்பு. இப்போ இதை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வறுத்து எடுக்கணும். இப்போ இது கூடயே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி விதைகள் சேர்த்துக்கிறேன். மல்லி விதைகள் வந்து ஆல்ரெடி இது நான் வறுத்து தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதே கப்பில் 1/2 கப் அளவு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எள்ளு நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எள்ளு நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ இந்த அளவு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இது கூடயே காரத்துக்காண்டி 4 வரமிளகாய் சேர்க்குறேன். ஒரு கொத்தளவு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். இது கூடயே கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பருப்புமே ஓரளவு நல்லா கலர் மாதிரி வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சு ஆற வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம குறைன்னு பொரித்து எடுத்துக்கலாம். இந்த பொடி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஆற வச்சு இதை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொடி ரெடி. இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் தான் வைக்க போகிறேன். அதுக்கு 1 டம்ளர் அளவு அரிசி 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ அதை ஒரு குக்கரில் சேர்த்து 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும். வேக வைக்கும் போதே லைட்டாக உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். இன்றைக்கி இது நான் வந்து சைடிஷாக உருளைக்கிழங்கு எதுவும் பண்ணலை. அதுக்கு பதிலாக பலாக்கொட்டை கிரேவி தான் பண்ண போகிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து தோல் உரித்து அதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த லெமன் ரைஸுக்கு பலாக்கொட்டை கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரே ஒரு தக்காளி மட்டும் எடுத்து அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சாதம் விசில் விட்டுருச்சு. நல்லா வெந்து வந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ லெமன் ரைஸ் தாளிக்க கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இது கூடயே கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு சேர்த்து லைட்டாக கலர் மாதிரி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடயே கடுகு சேர்த்துக்கிறேன் நான். முந்திரி பருப்பு உடைச்சது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு ஓரளவு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இது கூடயே காரத்துக்காண்டி ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகள் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இது கூடயே கொஞ்சமாக கலருக்காண்டி நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள்,
சாதத்தில் கொஞ்சம் உப்பு ஆல்ரெடி சேர்த்தனால நான் இன்றைக்கி உப்பு கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நான் இன்றைக்கி ஒரு லெமன் எடுத்து புழிஞ்சு வச்சுருக்கேன். அந்த ஜூஸையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் லெமன் ஜூஸ் சேர்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஆற வச்ச சாதத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இதுக்கு சைடிஷ் பலாக்கொட்டை கிரேவி தான் செஞ்சுருக்கேன். இப்போ பலாக்கொட்டையை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 3 விசில் வெந்து வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு பலாக்கொட்டை. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். இதை லைட்டாக ஆற வச்சுட்டு மேலே இருக்க தோல் மட்டும் இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க. இது இந்த மாதிரி அவிச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம். இதை 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கிரேவி செய்யறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா சோம்பு சேர்த்து பொரிய விட்டுக்கிறேன். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடயே ஒரு கொத்தளவு கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடயே ஒரு மீடியம் சைஸ் நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா மசாலா பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். கறி மசாலா பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இது கூடயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த கிரேவிக்கு. இப்போ லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பலாக்கொட்டைகள் சேர்த்துக்கலாம். பலாக்கொட்டைகள் சேர்த்து ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஆல்ரெடி நல்லா வெந்துருச்சு. அதனால் ஒரு 5 மினிட்ஸ் மசாலா வதக்கி விட்டாவே போதும். இப்போ கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான பலாக்கொட்டை கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இதான் என்னோடய கிட்ஸுக்கு மதியம் இன்றைக்கி லஞ்சுக்கு நான் கொடுத்தது. நைட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ரவை உப்புமா தான் செஞ்சு கொடுத்தேன். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ அந்த நெய்யில் லைட்டாக வறுபட்டதுக்கப்புறமா இது கூடயே ரவை சேர்த்து வறுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 1 கப் அளவு ரவை சேர்த்துக்கிறேன். ரவையும் முந்திரி பருப்பையும் ஒன்றாவே சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ ரவை ஓரளவு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். வாசனை வர வரைக்கும் வறுத்தாலே போதும். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம்.
ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கடலைப்பருப்பு லைட்டாக பொரிஞ்சிருச்சு. இது கூடயே கடுகு சேர்த்துக்கலாம். நீலவாக்கில் கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி 1 கப் அளவு ரவைக்கு நான் 3 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா வறுத்து வச்சுருக்க ரவையும் இதோடையே சேர்த்துக்கிறேன். ரவை வந்து கட்டிப்படாமல் கிண்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரவை வந்து ஓரளவு நல்லா திக்காயிடுச்சு. 1 கப் ரவைக்கு 3 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு பிளேட் போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் இன்னும் நல்லா ட்ரை ஆகி நம்ம ரவை உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுதான் இன்றைக்கி என்னோடய கிட்ஸுக்கு நைட் டின்னர். இந்த ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.